எல்லாமே போட்டாச்சு. எல்லாமே என்ன செய்துட்டாங்க, அதுக்கு அவருக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், போட்டு பார்க்கலாம். அவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாமே. ஒரு 2 வயசு குழந்தையே அநியாயமாக கெடுத்து நாசனம் பண்ணானுங்க. அதுக்கு எதுவுமே பதில் இல்லை கலைஞர் ஆட்சியில். இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி பார்க்கணும்ல. அவருக்கும் போட்டு பார்க்கலாம், ஒரு இது கொடுத்து பார்க்கலாம். ஆனால் அவர் வரப்போகிறாருன்ட்டு எவ்வளோ பேர் பொச்சிருப்பு போறாமையில் இவங்கள வச்சுக்கிறேன் அவங்கள வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கதை கட்டுறாங்க. அதெல்லாம் பொய். அதெல்லாம் கண்ணால் எதுவுமே நம்ம பார்க்கல. பார்க்காத எதுவுமே சொல்லக்கூடாது. அவருக்கும் ஒரு ஆசை தானே, நம்ம வந்தாக்கா என்ன மக்களுங்களுக்கு செய்யணும்னு. அதுதான். நல்லா தான் செய்கிறாங்க. எதுக்கு இது காசு கொடுத்தாலும் அதுக்கு எதுவும் சொல்ல நான். நல்லா தான் செய்கிறாங்க. அதை பற்றி கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இவங்களெல்லாம் புது ஆளுங்க, என்ன ஆட்சியை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? எப்போவுமே அந்த அம்மா வந்து நல்லது பண்ணியிருக்காங்க. அதனால் நல்லா கருத்து இது. முக ஸ்டாலின் அங்கிளால் தான் தமிழகம் வந்து ஒரு மாதத்துக்கு 10,000 பேட்டன்ஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்குது. கல்விக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வருஷமும் 1000 கோடி ரூபா செலவு பண்ணுற கட்சி யார் இருக்காங்க? சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் யாருமே கிடையாது. நம்ம ஸ்கூல் நம்ம பள்ளி, நான் முதல்வன் கூட ஸ்டாலின், இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், இதை தாண்டி இப்போ எம்டிசியில் நிறைய இது கொடுத்துருக்க சிவசங்கர் சாருக்கு நன்றி. ஏன்னா தமிழ் புதல்வி திட்டம், மகளிர் உரிமை திட்டம், அம்மாவுக்கு வேலையும் கிடச்சிருது, அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாவும் கிடச்சிருது. அவங்களுக்கு காலையில் எழுந்துச்சி சமைக்கணும் அப்படின்ற வேலையில் டைரெக்டாக அவங்க வேலைக்கு போயிடலாம். அந்த பையனுக்கு காலை உணவு திட்டத்தில் ஸ்கூலில் கிடச்சிரும், மதிய உணவு திட்டத்தில் அவனுக்கு ஸ்கூலில் கிடச்சிரும்.